தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு, நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. ஊழல் மோசடி குற்றச்சாட்டு, மஹிந்த குடும்பத்திற்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. இலங்கைக்கு முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் வழங்க முன்வந்துள்ள சீனா. இலங்கையின் பல இடங்களுக்கு மேலாக உச்சம் கொடுக்கும் சூரியன். இன்று முதல் 15ஆம் திகதி வரை ஆபத்து. யாழில் திடீர் சோதனை, வெதுப்பக பொருட்கள் விற்பனையில் முறைகேடு. ஈரானை வழிநடத்திய ராணுவ தளபதிகள் பலர் பலி, ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். இன்று நாடு முழுவதும் கிறிஸ்தவர்களால் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடப்படும் நிலையில் பாதுகாப்பு படையினரின் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய வழங்கிய விசேட அறிவுறுத்தல்களுக்கு அமைய காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினர் தேவாலயங்களை சூழ பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை மா அதிபரினால் விசேட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மக்கள் அதிகளவில் கூடும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அங்கு மேலதிக பாதுகாப்பை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து நாடு தழுவிய ரீதியில் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினரும் ராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல்களை கருத்தில் கொண்டு பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஈஸ்டர் வார இறுதி மற்றும் தாக்குதல்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு நிலவும் உணர்வுபூர்வமான சூழலை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினர் கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு உத்தரவு ஒன்றை வழங்கியுள்ளது. அதற்கமைய 2010 முதல் 2015 வரையான காலப்பகுதிக்குரிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. அதற்கமைய 2010 முதல் 2015 வரையான காலப்பகுதிக்குரிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னர் இந்த சொத்து விபர பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசாரணை நீண்ட காலமாக தாமதம் அடைந்துள்ளதை குறிப்பிட்ட ஆணைக்குழு ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேலதிக காலம் வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவை தவிர ஏனைய பல முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் கடந்த வியாழக்கிழமை இவ்வாறான அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் 12 நாட்களுக்குள் தமது சொத்து விபரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. குறித்த காலப்பகுதிக்குள் விவரங்களை வழங்க தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் பல்வேறு ஊழல் விசாரணைகளுடன் தொடர்புடைய தகவல்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் பாரிய எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் சீனா முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருளை வழங்க முன் வந்துள்ளது. அத்துடன் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றது. இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஹென் ஹாங் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்தித்து இந்த ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி சீனாவில் இருந்து முதலாவது எரிபொருள் கப்பல் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் இலங்கையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஸ்னோபெக் நிறுவனத்தின் வலிமையான இருப்புகளுக்கு மேலதிகமானதாகும். எரிபொருள், நிலக்கரி மற்றும் உரம் ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதற்காக ரஷ்யாவுடன் அரசாங்கத்திற்கு இடையிலான நேரடி ஒப்பந்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து மேலதிக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அடுத்த மாதம் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் அங்கிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு விசேட அனுமதியை வழங்குமாறு இலங்கை அமெரிக்காவிடம் கூறியுள்ளது. அமெரிக்க விசேட தூதுவர் செர்ஜியோ ஹோர் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்தபோது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய 30 நாள் சலுகை காலம் ஏப்ரல் 11ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. எனினும் குறைந்தது 3 மாத கால அனுமதியாவது கிடைத்தால் மட்டுமே ரஷ்யாவுடனான ஒப்பந்தத்தை தொடர முடியும் என அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது. சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் சூரியன் இலங்கையின் பல இடங்களுக்கு மேலாக உச்சம் கொடுக்கின்றதென வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இன்று மதியம் சுமார் 12:13 மணியளவில் டொடென்துவ, ரத்தம், யக்கலமுல்ல, அக்குரச, முஸ்கரிகல, ரன்ன, கலமுற்றிய மற்றும் உக்சன்ஹொட போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கிறது. கண்டி, நுவரெலியா, மாத்தளை மற்றும் ஊவா மாகாணங்கள் தவிர்ந்த நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் இன்றும் அதிகரித்த வெப்பநிலை உணரப்படும். மத்திய சப்ரஹமுவா, மேல், வடமத்திய, தென்கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரஹமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் பொலனறுவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். காலி தொடக்கம் ஹம்பாந்தோட்டை பொத்துவிலூடாக மட்டக்களப்பு வரியான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். யாழ்ப்பாணத்தில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாது வெதுப்பக உற்பத்தி பொருட்களை விற்பனைக்காக எடுத்து சென்ற 4 வாகனங்களின் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிதெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் பிரகாஷின் பணிப்பின் பேரில் சுகாதார பரிசோதகர் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதன்போது உரிய சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாமல் வெதுப்பக உற்பத்தி பொருட்களை கடைகளுக்கு கொண்டு சென்ற 2 வாகனங்களின் சாரதிகளும் வீடுகளுக்கு விநியோகிக்க முச்சக்கர வண்டிகளில் பொருட்களை எடுத்து சென்ற 2 ஓட்டுநர்களுக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாணம் வலிதெற்கு பிரதேச சபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள உணவு கையாளும் மற்றும் உற்பத்தி நிலையங்களில் தொடர்ந்தும் திடீர் சோதனைகள் நடத்தப்பட உள்ளதாகவும் விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தவிசாளர் தெரிவித்துள்ளார். தெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானை தூர நோக்கற்ற முனையில் வழிநடத்திய பல ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள குறிப்பொன்றிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். தெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல்களில் மேலும் பல இலக்குகள் அளிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த பதிவில் இரவில் ஒரு நகரத்தின் வானுயர கட்டடங்களை ஒளிர செய்யும் வெடிப்புகளை காட்டும் ஒரு காணொளி இடம்பெற்றிருந்தது. ஆனால் அந்த ராணுவ நடவடிக்கை எப்போது நடந்ததென்று அது குறிப்பிடவில்லை. எனினும் இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் அரசாங்கம் இதுவரையில் எவ்வித உறுதிப்படுத்தலையும் அல்லது மறுப்பையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.